நலம் மிகு சந்தையீர் வணக்கம். நாளொரு நாளடி. அதிகாரம் பெரியாரை பழையாமை. பாடல் 163. அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும் இரண்டும் மிகைமக்களான் மதிக்கற்பால நயமுணரா கையறியா மாக்கள் இழிப்பும் எடுத்தேத்தும் வையார் வெடித்த நூலார். இந்த பாடல் பெரியோர்களின் பண்பை சொல்லுகின்றது. மகாபாரத போரிலே அர்ஜுனனோடு உபதேசிக்கிற கண்ண பரமாத்மா சொல்லுவதாக கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடலிலே, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று பாடியிருப்பார். அப்படி பெரியவர்கள் தங்களை யாரேனும் போற்றினாலும் சரி தூற்றினாலும் சரி அந்த இரண்டையும் சமமாக எடுத்துக்கொண்டு அந்த போற்றுதலையும் தூற்றுதலையும் தங்கள் மேல் வைத்து கொள்ளாமல் அதை போக விட்டுவிட்டு தங்களுடைய செம்மையான பணிகளை செவ்வனே செய்து கொண்டிருக்கக்கூடிய பண்பை உடையவர்கள். அப்படி போற்றுதலையும் தூற்றுதலையும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதி தங்களுடைய செயல்பாடுகளை செய்த வண்ணம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பண்பு சான்றோர்களிடத்திலே உண்டு. அறிவிலே குறைந்தவர்கள் தங்களை இழித்து பேசினாலும் வாழ்த்தி பேசினாலும் அவர்களுடைய அந்த பேச்சுகளை ஒரு பொருட்டாக கூட இவர்கள் இந்த சான்றோர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். பல நூல்கள் கற்றறிந்த அந்த சான்றோர்கள் இப்படி இருக்கின்ற பாராட்டுகளையும் பழிப்புகளையும் எல்லாம் கவனத்தில் கொண்டு தங்களுடைய செயல்களை சிதைத்து விடாமல் இவற்றையெல்லாம் கடந்தும் அவர்களுடைய செயல்களை பிறருக்காக செய்து கொண்டு அந்த செயல்களின் மூலம் நன்மைகளை விளைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அது அவர்களுடைய பண்பு என்பதை இந்த பாடல் சொல்லுகின்றது. இதை சொல்லும் பொழுது திங்களை நாய் குறைத்தற்று என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. வானிலே இருக்கின்ற நிலாவை பார்த்து ஒரு நாய் குறைத்தால் அந்த நிலா என்ன செய்யும்? அது அதன் பாட்டில் இருக்கும். அதுபோல் இந்த சான்றோர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த பாடல் அழகாக எடுத்துரைக்கின்றது. சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.